ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 5 வகையான மில்க் ஸ்வீட்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசமலாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக பிஸ்தாவையும் பாதாமையும் எடுத்திருக்கேன். இதை நல்லா மெல்லிஸான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பனீர் பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி பிழிஞ்சிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பனீர் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் கழித்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1 எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, தண்ணி தனியாக இருக்குது. இப்போது இதை ஒரு வடிகட்டி மேலே காட்டன் துணியை போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த பன்னீரில் நம்ம நார்மலான தண்ணியை ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த லெமனோட ஸ்மெல் போகும். இந்த பன்னீரில் உள்ள தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதை 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். அடுத்ததாக மலாய் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கடாயில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த மாதிரி பால் கொதித்து வந்த பிறகு இதில் 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 150 கிராம் சர்க்கரை அப்படிங்கிறது 3/4 கப் அளவுக்கு இருக்கும். 10 நிமிஷம் இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த நட்ஸு குங்குமப்பூ சேர்த்த பிறகு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 லிட்டர் பால் 750 ml அளவுக்கு வந்திருக்கும். கடைசியாக இதில் 3 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீரும் 1 மணி நேரம் அப்படியே வச்சாச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இந்த பன்னீரை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் 2 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை நம்ம கையிலையும் பிசையலாம். கையில் பிசைகிற மாதிரி இருந்தால் ஒரு 5-7 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 1/2 கப் சர்க்கரைக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் சிரப் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பன்னீரை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா அழுத்தி ஃப்ளாட்டான பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராக்ஸ் வரும். அதனால் உருட்டும் போதே நம்ம நல்லா அழுத்தி ஃப்ளாட்டான பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரையும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளாட்டாக உருட்டி வச்சுருக்க பால்ஸை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த கடாயை நல்லா மூடிடுங்க. இப்போது இதை மூடி நம்ம லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில இதோட மூடியை ஓப்பன் பண்ண வேண்டாம். 15 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக எடுத்துக்கலாம். இந்த ரசகுல்லாவில் உள்ள சுகர் சிரப்பை லைட்டாக பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாயை சேர்த்துடலாம். டேஸ்டியான ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம மில்க் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 200 கிராம் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. இது 2 கப் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 600 கிராம் சர்க்கரை, 400 ml நெய்,
200 ml ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக 600 ml நெய்யாகவும் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா 300 ml நெய் 300 ml ஆயில் அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 400 ml நெய் எடுத்திருக்கேன், 200 ml ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயில் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக 600 ml நெய்யாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் 200 கிராம் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 200 ml ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. ஆயிலில் எந்த ஒரு வாசனையும் வரக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி ரிஃபைண்டு கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ட்ரேயில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து 600 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூட 300 ml தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதில் நம்ம எண்ணெயை ஊற்றி கலந்து வச்சுருக்க மில்க் பவுடரை சேர்த்துடலாம். மில்க் பவுடரை ஒரு கரண்டியாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா மில்க் பவுடர் வந்து அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மில்க் பவுடரையும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை ஒரு கரண்டியாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி நெய்யை வந்து இதில் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா அந்த மில்க் பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மில்க் பவுடர் வந்து நெய் எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு. அடுத்ததான் இன்னொரு கரண்டியை நெய்யை வந்து சேர்த்து கிளறி விடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா நெய்யும் சேர்த்து கிளறிக்கலாம். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை மட்டும் வச்சுருங்க. அதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மைசூர் பாக் வந்து நல்லா கொதித்து பொங்கி வரும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றலான்னு வச்சுருந்த நெய்யை வந்து ஊற்றி இதை வந்து நல்லா கிளறிட்டு ட்ரேயில் எடுத்து ஊற்றிடலாம். இந்த மில்க் மைசூர் பாக் வந்து நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா ரிச்சான மில்க் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு சாஸ் பேனில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். பால் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை வந்து பிழிஞ்சு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். 1 நிமிஷம் கழித்து இந்த சாறை வந்து நம்ம பாலில் சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஒரு காட்டன் துணி போட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடித்த பிறகு இதில் நார்மலான தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம். 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த லெமனோட ஸ்மெல் போகும். இப்போது இதில் உள்ள தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம இந்த குலோப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது கூட 1½ கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த குலோப் ஜாமுன் சிரப்புக்கு வந்து நமக்கு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை. இதை வந்து தொட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லா பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. இப்போது ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு நல்லா 5 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இதில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 50 கிராம் அளவுக்கு மைதாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து ரொம்ப கம்மியான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்தது அப்படின்னா அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பால்ஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் காய வச்சுக்கோங்க.
அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வந்து நம்ம பொரிச்சுக்கலாம். எண்ணெய் அதிகமாக காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பன்னீர் பால்ஸ் வந்து உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் ப்ரௌன் கலர் ஆகிடும். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுருங்க. இப்போது இது வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு பாருங்கள், சாஃப்டான பன்னீர் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் வந்து மில்க் பவுடர் பர்ஃபி. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து தூவி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்து இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 கப் அளவுக்கு மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மில்க் பவுடர் வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும், அதே மாதிரியே அடி பிடிக்காமையும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மில்க் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி திக்காக வரும். இது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ரெடியாக வச்சுருந்த ட்ரேயில் வந்து எடுத்து கொட்டிடலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷரை வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக கிடைக்கும். இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும்னு தோணும். சூப்பராக நமக்கு மில்க் பவுடர் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சாக்லேட் மில்க் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு நான் 2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா சுண்டி வர வரைக்கும் காய்ச்சணும். அதனால் இதை வந்து பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கால்வாசியாக குறைஞ்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் நல்லா திக்காகிடுச்சு. இதில் நம்ம 300 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துடலாம். அதாவது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இதிலேருந்து பாதியை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற இந்த பால்கோவா கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா திக்காகிடுச்சு. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து இதை எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம். இதை ட்ரேயில் எடுத்து கொட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் போடாமல் நம்ம வந்து வெறும் கரண்டியை வச்சு ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்டியிலலாம் ஒட்டும். இதே நம்ம இந்த பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்டியில் எதுவும் ஒட்டாமல் நீட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறி செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த பால்கோவாவை பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போது இந்த பால்கோவாவும் நமக்கு வந்து நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போது இதையும் நம்ம ட்ரேயில் எடுத்து போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முன்னாடி பண்ண மாதிரியே ஒரு பொட்டேட்டோ மேஷரை வச்சு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது இது வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா செட் ஆகட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டான சாக்லேட் மில்க் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.